عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وما توفيقي إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال تعالى في القرآن العظيم: شهر رمضان الذي أنزل فيه القرآن إلى آخر الآية. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: يا أيها الناس قد أظنكم شهر عظيم مبارك إلى آخر الحديث. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் உன்னத உத்தம தோழர்களை பின்பற்றியவர்கள் உலக முஸ்லீம்கள் என அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கணித்திற்குரிய மாணவ மாணவியர்களே, தொடர்ந்து நாம் ஹதீஸினுடைய பாடங்களை அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக படித்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்வது நம்மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் முழுமையாக விளங்கி கொண்டோம் என்றால் ரமலானை நாம் முழுமையாக விளங்கி கொள்ள முடியும். இந்த ஹதீஸை முழுமையாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ரமலான் மாதத்தில் நல்ல அமல்கள் நம்மால் செய்ய முடியும். இந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரமலானுக்கு முன்புதான் சஹாபாக்களிடத்திலே தெளிவுபடுத்தினார்கள். குறிப்பாக ஒரு நல்லதாக இருந்தாலும் ஒரு கெட்டதாக இருந்தாலும் அது வருவதற்கு முன்னால் அதை பற்றியான சுப செய்தியும் அதை பற்றியான எச்சரிக்கைகளும் இருப்பது என்பது இஸ்லாத்தினுடைய வழமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய வழமை மாத்திரமல்லாமல் உலக வழமையாகவே அது இருக்கிறது. பொதுவாகவே ஒரு பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்ய போதுன்னு சொன்னால் முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் அதையும் முன்னெச்சரிக்கையாக முன் சுப செய்தியாக அதை சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஹஸ்ரத் சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸை தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம். முதலில் அந்த ஹதீஸை குறித்தான சில துணுக்கு செய்திகளை நாம் விளங்கிக் கொள்வோம். இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷஅபானுடைய இறுதி தினங்கள். ஷஅபானுடைய இறுதி தினம் என்று சொன்னால் பிறை 20 பிறகு இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லவா, இன்னும் ஒரு 10 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் ரமலானை அடைந்து விடுவோம். அல்லாஹ் ரமலானை முழுமையாக அடையக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏனைய அனைத்து நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய உடல் வலிமையையும் மன வலிமையையும் உடல் திடகாத்தத்தையும் ஈமானின் உறுதியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அப்போ ரசூலுல்லாஹ் ஷஅபானுடைய இறுதி தினங்களில் சஹாபாக்களுக்கு முக்கியமான சில செய்திகளை சொல்கிறாங்க. அதை தான் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் ஹதீஸிற்குள் நாம் செல்வோம். அன் சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு, சல்மானுல் ஃபாரிசி அதுதான் முழுமையான பெயர். இங்கே வெறும் சல்மான் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அன் சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு கால,
சல்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். நிறைய சகோதரர்கள் கேட்டீர்கள், ரதியல்லாஹு அன்ஹு என்றால் தமிழில் என்ன பொருள்? அதற்கு தமிழை நீங்கள் சொல்வதே இல்லையே, ரதியல்லாஹு அன்ஹுக்கு ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிக்கொண்டே போகிறீங்களே, அதற்கு ஒரு தமிழ் பொருளை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று பலரும் வேண்டி விரும்பி கேட்டீர்கள். அதற்கான பதிலையும் இந்த ஹதீஸில் நாம் பார்த்து கொள்வோம். ரலியல்லாஹு, ரலிய என்றால் பொருந்தி கொண்டான் என்று அர்த்தம். ரலிய பொருந்தி கொண்டான். ஒரு நபர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அந்த காரியத்தை நம்ம பொருந்தி கொள்கிறோமா இல்லையா, அதுக்கு பேர் தான் ரலா, பொருந்தி கொண்டான் அர்த்தம். ரதியல்லாஹு, அல்லாஹு பொருந்தி கொண்டான், அன்ஹு அவரை, அன்ஹு அவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பொருந்தி கொண்டான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அந்த நபித்தோழர்கள் அனைவரும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ் அந்த நபித்தோழர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் ஒரு இறைவசனத்திலே குறிப்பிட்டு காமிக்கின்றார். ரதியல்லாஹு அன்ஹு என்றால் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அர்த்தம். சரிங்களா? கால அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன சொல்கிறாங்க, ஹதபனா எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள், ஹதபனா எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். எப்போது? ஃபி ஆஹிரி யௌமி, இறுதி தினத்தில், இறுதி தினத்தில். எந்த இறுதி தினத்தில்? ஃபி ஆஹிரி யௌமி, இறுதி தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். எந்த மாதத்தினுடைய இறுதி தினத்தில்னு பாருங்க, மின் ஷஅபானி, ஷஅபானில் இருந்து இறுதி தினத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். மின் ஷஅபானி, ஷஅபானில் இருந்து இறுதி தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். யார் சொல்கிறா? சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ஷாபானுடைய இறுதி நாட்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, எங்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிப்பாங்க. என்ன உபதேசம் ரசூலுல்லாஹ் செய்வாங்க பாருங்க. என்ன உபதேசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, யா அய்யுஹன்னாசு, மக்களே, யா எனது மக்களே, அய்யுஹன்னாசு மக்களே, யா அய்யுஹன்னாசு எனது மக்களே, எனது மக்களே, கது நிச்சயமாக, அலுன்னுக்கும் உங்களிடத்தில் வருகிறது, ஷஹ்ருன் ஒரு மாதம், ஷஹ்ருன் ஒரு மாதம், அவீமுன் கண்ணியம் பொருந்திய ஒரு மாதம் உங்களிடத்திலே வருகிறது என்று ஷாபானுடைய இறுதி தினங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அலீம் அப்படின்னு சொன்னால் கண்ணியத்திற்குரிய ஒரு மாதம். இங்கே ரமலானை பற்றி சொல்லணுன்னா ரசூல்லா வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் சொல்லியிருக்கலாம், அப்படி தானே? நோன்பு வைக்கக்கூடிய மாதம் வருது, ஜக்காத் கொடுக்கக்கூடிய மாதம் வருது, தராவீஹ் தொழக்கூடிய மாதம் வருகிறது, குர்ஆன் ஓதக்கூடிய மாதம் வருகிறது என்றெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் ரமலானில் இருக்கிறது. அதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிடாமல் ஷஹ்ருன் அலீம், ஷஹ்ருன் அலீம் கண்ணியத்திற்குரிய ஒரு மாதம் உங்களிடத்திலே வருகிறது, கண்ணியம் நிறைந்த, கண்ணியம் பொருந்திய, கண்ணியத்திற்குரிய கண்ணியமான செயல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் உங்களிடத்தில் வருகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நாம் விளங்கணும்.
ரமலானுடைய மாதத்திலே கண்ணியக்கேடான செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் என்னென்ன இழிவான செயல்களில் நாம் ஈடுபட்டிருந்தோமோ, என்னென்ன ஹராமான செயல்களில் நாம் ஈடுபட்டிருந்தோமோ, என்னென்ன மார்க்கம் தடுத்த செயல்களில் நாம் ஈடுபட்டிருந்தோமோ, அல்லாஹ் ரசூலுக்கு விரும்பாத செயல்களில் ஈடுபட்டிருந்தோமோ, அல்லாஹ் ரசூல் தடுத்த செயல்களில் ஈடுபட்டிருந்தோமோ, அவை அனைத்தை விட்டும் ரமலானுடைய மாதத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அந்த மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம். கண்ணியத்திற்குரிய ஒரு மாதத்திலே கண்ணிய கெட்ட செயல்களை, கண்ணிய குறைவான செயல்களை நாம் செய்யவே கூடாது. முதல்ல அதுதான் கண்ணியமாக முதல்ல என்ன செய்யணும்? இருக்கணும். எதுவெல்லாம் கண்ணியம் கெட்டது என்று நமக்கு தெரியும். நாம் எந்த செயல்களையெல்லாம் பார்த்து முகம் சுழிக்கின்றோமோ, அல்லது நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களையெல்லாம் பார்த்து பிறர்கள் முகம் சுழிக்கின்றார்களோ, பிறர்கள் நம்மை ஏசுகின்றார்களோ, அவை அனைத்தும் கண்ணியக்கேடான செயல்கள்தான். உதாரணத்திற்கு பாட்டு கேட்பது கண்ணியக்கேடான செயல், தீய வார்த்தையை பேசுவது கண்ணியக்கேடான செயல், மது அருந்துவது, புகையலை பிடிப்பது, வட்டி வாங்குவது என்று எவையெல்லாம் ஹராமான செயல்களாக இருக்கிறதோ அவை அனைத்துமே கண்ணிய கெட்ட செயல்கள்தான். எனவே முதலில் அந்த ரமலான் மாதத்தில் கண்ணியமான ஒரு மனிதராக நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ரமலான் மாதம் என்பது கண்ணியத்திற்குரிய மாதம். இப்போ அது கண்ணியத்திற்குரிய மாதத்தில் நம்ம ஹராமை செய்யலாமா? ஹராமான காரியங்கள் பக்கம் நகரலாமா? ஹராமான காரியத்தை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரலாமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு காலமும் வந்து விடவே கூடாது. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க பாருங்கள், ஷஹ்ருன் அதீமுன் முபாரகுன், பரக்கத்து நிறைந்த மாதம். சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய மாதம் என்பது இறைவனின் அபிவிருத்திகள் பொருந்திய ஒரு மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்திலே யார் அல்லாஹ்விடத்தில் எதிலே பரக்கத்தை தேடினாலும் அல்லாஹ் அதிலே அவருக்கு பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். பிள்ளை செல்வங்களில் பரக்கத்தை தேடுபவர்கள் தேடிக்கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை தேடுபவர்கள் தேடிக்கொள்ளுங்கள், ஆயுள் காலங்களில் பரக்கத்தை தேடுபவர் தேடிக்கொள்ளுங்கள், சொந்த வீடுகளில் பரக்கத்தை தேடுபவர்கள் தேடிக்கொள்ளுங்கள், வியாபாரத்தில் பரக்கத்தை தேடுபவர்கள் தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் எது எல்லாம் நீங்கள் பரக்கத்தை விரும்புகின்றீர்களோ, எதிலெல்லாம் உங்களுக்கு அதிகமான ஆசையும் ஆர்வமும் தேவையும் இருக்கிறதோ, அவை அனைத்திலும் நீங்கள் அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் அந்த மாதத்திலே பரக்கத்தை பொதிந்திய ஒரு மாதமாக அந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இப்போ பரக்கத்தை தடுக்கக்கூடிய காரியங்களை ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடாது. பரக்கத்தை முறிக்கக்கூடிய காரியங்களை ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்துவிடவே கூடாது. ரசூலுல்லாஹ் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள், ஷஹ்ருன் அதீமுன் முபாரகுன், பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள், ஷஹ்ருன் அந்த மாதம், ஃபீஹி அதிலே, லைலத்துன் ஒரு இரவு இருக்கிறது, ஹைருன் சிறந்த இரவு அது, மின் அல்ஃபி ஷஹ்ரின் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அந்த மாதத்தில் இருக்கிறது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த மாதத்தில் இருக்கிறது. எந்த மாதத்தில்? அந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதத்தில் இருக்கிறது என்று பொதுவாக சொல்லிவிட்டார்கள். ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்று சொல்லவில்லை, இறுதியில் தேடுங்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு வேறு ஹதீஸ்கள் இருக்கு. ரமலான் மாதம் வந்ததற்கு பிறகு அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த செய்தி உயர்த்தப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஒத்தப்படையில் தேடுறதுக்கான ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. ஆனால் ரமலான் வருவதற்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானை பற்றி சொல்லும்போது அதில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிறை 1 இருந்து பிறை 30 வரையிலும் நாம் அதை தேட வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள், ஷஹ்ருன் அந்த மாதத்தில், ஜஅலல்லாஹு அல்லாஹ் ஆக்கினான், சியாமஹு நோன்பை அல்லாஹ் ஆக்கினான்,
ஃபரீலத்தன் கட்டாய கடமையாக. ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு சுன்னத்தான நோன்போ நஃபிலான நோன்போ அல்ல. ரமலானுடைய மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு ஃபரீலத்தன் கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, கடமையாக்கப்பட்ட நோன்பு. கடமையாக்கப்பட்டதை விடுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் எந்த காரணமும் இல்லவே இல்லை. நிச்சயமாக கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை நாம் நோற்றே ஆக வேண்டும். நோன்பு நோற்க இயலாதவர் அதற்கான பரிகாரங்களை செய்தே ஆக வேண்டும். ஏழை மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பது போன்று மார்க்கம் என்னென்ன பரிகாரங்களை அதற்கு மாற்று வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறதோ அவை அனைத்தையும் அந்த மனிதர் செய்ய வேண்டும். ஒரு அழகாக சொல்கிறாங்க, ரமலான் மாதம் கண்ணியத்திற்குரிய மாதம், பரக்கத்து புரிந்த மாதம். அதிலே 1000 மாதங்களை விட சிறந்த இரவுகள் இருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு வைப்பதை கடமையாக்கியிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நோன்பு கட்டாய கடமை. சின்ன சின்ன காரணங்களை முன்வைத்து, சிறிய சிறிய நோய்களை முன்வைத்து, சிறிய சிறிய பயணங்களை முன்வைத்து இன்றைக்கு நோன்புகளை விடக்கூடியவர்கள் தயவு செய்து உங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறு காரியத்திற்காக, சின்ன காரணங்களுக்காக, சிறிய பயணங்களுக்காக, தொலைதூரம் குறைந்த பயணங்களுக்காக உங்களுடைய நோன்புகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அந்த மாதத்தில் நோன்பு நோற்பது நம் மீது கடமை. கடமை அல்ல எவ்வளோ இலகுவாக இந்த மார்க்கத்தை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் மாதத்தில் வருஷத்தில் 6 மாதம் நோன்புனா அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லியிருக்கான். இல்லை 4 மாதம் கட்டாயமாக நோன்புக்குன்னு சொல்லியிருக்கானா, வருஷத்தில் ஒரே ஒரு மாதம் 30 நாள் சரியாக நாம் நோன்பு வைப்பது நம் மீது கடமையாகும். அடுத்து பாருங்கள், வகியாமு இன்னும் கியாமு நிற்பது, லைலிஹி அந்த மாதத்தினுடைய இரவில் நிற்பது, தத்தவ்வஅன் நீண்ட நேரம் நிற்பதையும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியிருக்கின்றான். அதாவது அந்த மாதத்தில் இரவு நேரங்களில் நீண்டமாக தொழுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்றான். அதை தான் நாம் தராவீஹின செய்து கொண்டிருக்கின்றோம், தொழுது கொண்டிருக்கின்றோம். அந்த தராவிலும் கூட இன்றைக்கு அவசர அடியாக தொழக்கூடிய ஊர்கள் எத்தனையோ இருக்கிறது. அதிலே ஆரம்பத்தில் வந்து சேராமல் இறுதியில் சேர்ந்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் வரக்கூடியவர்கள் எத்தனையோ பெயர்கள். அதிலே பாதியிலிருந்து எழுந்து செல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள். கணித்திற்குரியவர்களே, அந்த மாதத்தில் இரவில் நீங்கள் நீண்ட நேரம் நின்று தொழுகுங்கள். நிறைய ரக்காய் தொழணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 ரக்காய் தொழுதாலும் நீண்ட நேரம் தொழுகுங்க. ஒரு ஜுசு ஓதி தொழ முடியுமா? தாராளமாக ஒரு ரக்காயத்துக்கு ஒரு ஜுசு ஓதி தொழுகுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதத்திலே நீண்ட நேரம் தொழுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கியிருக்கின்றான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்கள், மன் யார் தகர்ரப தானாக விரும்பி நெருங்குகிறாரோ, ஃபீஹி அந்த மாதத்திலே, பி ஹஸ்லத்தின் மினல் கைரி நலவுகளின் பால், நல்ல விஷயங்களின் பால், நல்ல அமல்களின் பால் யார் அந்த மாதத்தில் தானாக நெருங்குகிறாரோ, யார் ஒரு சுன்னத்தை செய்கின்றாரோ, அப்படி வச்சுக்கோ நம்ம அந்த ரமலானுடைய மாதத்திலே யார் ஒரு சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்கின்றாரோ, நன்மையான ஒரு காரியத்தை யார் தானாக விரும்பி செய்கின்றாரோ, அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மையை பாருங்கள். காண அந்த நன்மை ஆகிவிடுகிறது. கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு ரமலான் அல்லாத மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதருக்கு கொடுத்து விடுகின்றான். ரமலான் மாதத்தில் ஒரு சுன்னத்தை தொழுகிறவங்களுக்கு ரமலான் அல்லாத மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஃபர்ல் தொழுகையை நிறைவேற்றுவது வியாபாரத்தை விட்டுவிட்டு, தூக்கத்தை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, திருமண வீடுகளை விட்டுவிட்டு, நம்மளுடைய வேலைகளை விட்டுவிட்டு
நமது தேவைகளை விட்டுவிட்டு நமது ஆசா பாசாங்களை விட்டுவிட்டு ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவது எவ்வளவு சிரமமாக இன்றைக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் யார் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ சுன்னத்துடைய நன்மை கிடைக்காதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. சுன்னத்துடைய நன்மைகளும் கிடைத்து சுன்னத்து அல்லாத ஃபர்லினுடைய நன்மையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். எவ்வளோ பெரிய மகத்துவம், எவ்வளோ பெரிய நன்மைகள். அப்போ அந்த மாதத்தை நம்ம எப்படி கழிக்க போகிறோம்? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், வமன் அத்தா, இன்னும் யார் நிறைவேற்றுகின்றாரோ, ஃபரீலத்தன் ஃபீஹி, அதிலே அந்த மாதத்திலே ஒரு ஃபர்லை யார் நிறைவேற்றுகின்றாரோ, கான கமன் அத்தா சபஈன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. ரமலான் மாதம் அல்லாத மாதங்களில் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றியவருடைய நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இதைவிட மிகப்பெரிய ஒரு நன்மை என்னங்க வேணும்? ஒரே ஒரு ஃபர்லு லுஹர் தொழுகை இருக்குது, தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் 70 லுஹர் ஃபர்லு தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்குறானே. 70 தொழுகை, 70 ஃபர்ல், ஒரு தொழுகைக்கு ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லு நன்மைனா 70 நாள் தொழுகையினுடைய நன்மை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 நேரம் ஃபர்லு நம்ம நிறைவேற்றுறோம். கூட்டி பாருங்கள். 7 7 14 கூட்டி பாருங்கள். 28 கூட்டி பாருங்கள். 28 29 30 31 32 33 34 ஏறத்தாழ 350 நாட்கள் தொழுகை அல்லாஹ் ஒரே ஒரு நாள் அல்லாஹ் கொடுத்துட்றான். ஒரு நாளைக்கு 5 பெருக்கல் 7 போட்டு பாருங்கள் எத்தனை தொழுகை வருது. அவ்வளோ 350க்கு மேலே வந்துடுது. ஒரு நாளைக்கு நீங்கள் தொழுதுட்டிங்கன்னா 350 நாள் தொழுத நன்மை அல்லாஹ் கொடுத்துட்றான். இப்போ 2வது நாளில் கனெக்ட் பண்ணி பாருங்கள், 3வது நாளில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆயுள் காலங்களில் எத்தனை தொழுகையை நம்ம விட்டுருப்போம், நம்ம ஆயுள் காலங்களில் எத்தனை தொழுகையின் மீது அலட்சியமாக இருந்திருப்போம். அவ்வளோ நன்மைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொட்டி கொடுக்கின்றானே. அந்த மாதத்திலே நாம் சிறந்த அமல்களை செய்யணும். அந்த மாதத்தில் நன்மையான காரியங்களில் நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து அடுத்தடுத்த ஹதீஸ்களின் மூலமாக நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அந்த கண்ணியத்திற்குரிய பரக்கத்திற்குரிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கக்கூடிய, நோன்பு கடமையாக்கப்பட்ட, நீண்ட நேர தொழுகையை கடமையாக்கப்பட்ட, நல்ல அமல்களை சுன்னத்தை செய்பவருக்கு ஃபர்லினுடைய நன்மையை தரக்கூடிய, ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவதற்கு 70 ஃபர்லினுடைய நன்மையை தரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையான முறையிலே அடைந்து சிறப்பான முறையிலே அமல்கள் செய்து கண்ணியமான முறையிலே வாழ்ந்து வல்லோன் அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் ரஹமத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு ஹதீஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.